அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு புதிய நாள், ஒரு புதிய மாலை பொழுது உங்களை சந்திக்கும்போது, உங்கள் எல்லோருடைய இன்றைய நாள் வளமானதாக, முன்னேற்றகரமானதாக இருக்க எல்லோருக்கும் பொதுவான இறைவனை ஆரம்பத்திலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். உண்மையில் ஒரு பரீட்சைக்கு தோற்றக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு இறுதி பரீட்சைக்கு எப்படி நாங்கள் முகம் கொடுப்பது, எப்படி எங்களை தயார்படுத்துவது என்பது தொடர்பாகத்தான் இந்த அமர்வில் நான் உங்களோடு கலந்துரையாட இருக்கிறேன். எனவே இந்த அமர்வு உங்களுக்கு மிகவும் பிரயோசனமானதாக இருக்கும். எப்படி பரீட்சைக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வது, அதே போன்று இருக்கின்ற இந்த கொஞ்ச நாட்களில் இன்றைக்கு 17 திகதி, நம் 4-5 நாட்கள் இருக்கின்றன. 24ஆம் திகதி உங்களுக்கு பரீட்சை ஆரம்பமாக இருக்கிறது. இந்த குறுகிய இந்த காலப்பகுதியில் எப்படி உங்களை நீங்கள் பரீட்சைக்காக தயார்படுத்துவது என்று சொல்லியும், பரீட்சைக்கு தயார்படுத்துகின்ற போது, குறிப்பாக பரீட்சைக்கு முந்தைய தினத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பரீட்சை மண்டபத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பரீட்சை முடிந்ததன் பின்னர் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சில முக்கியமான விடயங்களை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கு ஒரு 15 நிமிடம் அல்லது 20 நிமிடம் உங்களுக்கு கேள்விக்கான நேரம் ஒதுக்கி தரப்படும். நீங்கள் உங்களுடைய கேள்விகளை தாராளமாக அன்மியூட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்ற விடயத்தையும் ஆரம்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய மாணவர்களே, பரீட்சை நெருங்கி இருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே மாணவர்கள் பலவிதமான மன உளைச்சல்களுக்கு அல்ல மன அழுத்தங்களுக்கு, நெருக்கடிகளுக்கு மாணவர்கள் உள்ளாவார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய நெருக்கீடாக மாறும். பரீட்சை காலப்பகுதி என்பது ஒரு கஷ்டமான காலப்பகுதி, உங்களுக்கு தெரியும். யூஸ்ட்ரெஸ் நாங்கள் சொல்லுவோம். எனவே இந்த காலப்பகுதியிலே நீங்கள் எப்படி உங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் நான் இந்த காலப்பகுதியிலே பற்றி பேசியிருக்கிறேன். குறிப்பாக அன்புக்குரிய மாணவர்களே, ஒரு பரீட்சையை பொறுத்த வரைக்கும் 2 வகையான தயார்படுத்தல்கள் இருக்கின்றன. 2 வகையான தயார்படுத்தல்கள் இருக்கின்றன. ஒன்று பௌதிக ரீதியான தயார்படுத்தல், அடுத்தது உளவியல் ரீதியான தயார்படுத்தல். எனவே ஒரு பரீட்சையை பொறுத்த வரைக்கும் 2 வகையான தயார்படுத்தல்கள் இருக்கின்றன. ஒன்று பௌதிக ரீதியான தயார்படுத்தல், அடுத்தது உளவியல் ரீதியான தயார்படுத்தல். இந்த பௌதிக ரீதியான தயார்படுத்தலை அன்புக்குரிய மாணவர்களை நீங்கள் தாராளமாக அதனை நீங்கள் செய்திருப்பீர்கள், அந்த தயார்படுத்தலை செய்திருப்பீர்கள். குறிப்பாக உங்களுக்கு இந்த காலப்பகுதியிலே பல கருத்தரங்குகள், செமினார்ஸ், அதே மாதிரி உங்களுடைய குறிப்பாக நீங்கள் மேலதிகமான வகுப்புகளுக்கு போயிருப்பீர்கள். அதே போன்று இந்த கடந்த கால வினாப்பத்திரங்கள், அது மாதிரி மாதிரி வினாப்பத்திரங்களை செய்து பார்த்திருப்பீர்கள். அதிகமான நேரங்கள் உங்களுடைய சுய கற்றலுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி இருப்பீர்கள். எனவே இப்படியானவற்றை நாங்கள் உங்களுடைய பௌதிக ரீதியான தயார்படுத்தலாக பார்ப்போம். குறிப்பாக நீங்கள் இணைந்து கற்கின்ற மாணவர்கள் இருப்பீர்கள், ரைட்? ஒன்றுக்கும் மேற்பட்ட பலர் இணைந்து ஒரு பரீட்சைக்காக சேர்ந்து படிக்கின்ற பல மாணவர்கள் இருக்கிறார்கள். இப்படி உங்களை நீங்கள் பௌதிக ரீதியாக தயார்படுத்தியிருப்பீர்கள். ஏதாவது விளங்காத பகுதியில் இருக்குமாக இருந்தால் உங்களுடைய சிரேஷ்ட மாணவர்களிடம், அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியர்களிடம் அந்த சந்தேகங்களை, டவுட்டுகளை கேட்டு நீங்கள் தெளிவு பெற்றிருப்பீர்கள். இது உண்மையிலேயே பௌதிக ரீதியான தயார்படுத்தலுக்கு ஆரோக்கியமான விடயங்களாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு தயார்படுத்தல் இருக்கிறது, உளவியல் ரீதியான தயார்படுத்தல். குறிப்பாக உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது, உங்களுடைய மனநிலையிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான செயற்பாடுகளிலே நீங்கள் ஈடுபடுவது, உங்களை நிலைப்படுத்துவதற்கான சில வேலைகளிலே உங்களை நீங்கள் ஈடுபடுத்த, குறிப்பாக மெடிடேஷன், பிரீத்திங் எக்ஸசைஸ், அதே போல உங்களுக்கு தெரியும் யோகா. இப்படி உங்களை நீங்கள் நிலைப்படுத்துவதற்கான அல்லது உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கான வழிவகைகளாக நீங்கள் செய்திருப்பீர்கள். இதனை நாங்கள் உளவியல் ரீதியான தயார்படுத்தல்களுக்குள்ளே பார்ப்போம். அதே போன்று இன்று உங்களுக்கு இந்த முந்தின பகுதியில் இருந்ததை போல உங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்குகள், அதே போல உங்களுடைய இலக்கை அடைந்து கொள்வதற்கான அந்த வழிமுறைகள், அதே மாதிரி வெற்றி கதைகள், ரைட்? இப்படி பல விடயங்களை உங்களுக்கு அவைகள் தந்திருக்கும். நீங்கள் அதனை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதெல்லாம் உங்களுடைய மனதை நிலைப்படுத்துவதற்கான, தயார்படுத்துவதற்கான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த காலப்பகுதியிலே உங்களுக்கு
இதை விட மேலதிகமான பிரச்சனைகள் இருக்கும். நான் படித்தது போதாது, அல்லது பரீட்சையை பின்னோக்கி இன்னும் கொஞ்சம் நாள் ஒத்தி போட்டிருந்தால் நன்றாக இருக்கும், அடுத்தவர்கள் நல்லாக படித்திருப்பார்கள், என்னால் படிக்க முடியாமல் போய்விட்டது. அதே போல நான் குறைவாகவே படித்திருக்கிறேன், இன்னும் படிக்க வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றன, எனக்கு ஞாபக மறதி ஏற்படுகிறது, என்னால் தொடர்ந்து முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. ரைட், அப்படி இருக்கின்ற நேரம் நான் எப்படி ஒரு பரீட்சைக்கு தயாராக போகிறேன் என்கின்ற பல அழுத்தமான மனோநிலையினுடைய வெளிப்பாடுகளை நீங்கள் இப்பொழுது அனுபவிப்பீர்கள். எனவே இந்த காலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பாக முக்கியமானவர்களே, உங்களுடைய மனோநிலையை நீங்கள் ஒருநிலைப்படுத்திக் கொள்வது என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக இந்த காலப்பகுதியிலே இன்னும் ஒரு விடயம்தான், எங்களுடைய மாணவர்கள் குறிப்பாக பரீட்சைக்கான தயார்படுத்தலில் சில வேளை குறுக்கு வழிகளை நாடுகின்ற மாணவர்கள் இருக்கிறார். ரைட், குறிப்பாக இன்னொருவருடைய துணைக்கு அழைப்பது பரீட்சை மண்டபத்திலே, அல்லது பிட்டுகளை கொண்டு போறது, அல்லது பரீட்சை மண்டபத்திலே குளறுபடிகளை ஏற்படுத்துகின்ற பல வேலைகளை மாணவர்கள் செய்வதற்கு ஊக்கப்படுத்தப்படுவார்கள். படிக்கவில்லையா, அல்லது படித்தது போதாதா, அல்லது ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்கிறதா என்பதற்காக இப்படியான வேலை திட்டங்களிலும் மாணவர்கள் திட்டமிடல்களை மேற்கொள்வார்கள். இது உண்மையிலேயே உங்கள் மீதான நம்பிக்கையை மட்டுமல்ல, உங்களை படைத்த இறைவனின் மீதான நம்பிக்கையையும் குறைக்கின்ற செயற்பாடாக இது இருக்கின்றன. எனவே நீங்கள் பரீட்சை மண்டபத்திலே இந்த பிழையான நடவடிக்கையில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் பரீட்சை மண்டபங்களிலே இப்படியான பொது பரீட்சைகளிலே நீங்கள் பரீட்சை ஒழுங்கு விதிமுறைகளுக்கு மாற்றமாக நீங்கள் நடப்பீர்களாக இருந்தால், எதிர்வருகின்ற 5 வருடங்களுக்கு எந்த விதமான பொது பரீட்சைக்கும் தோற்ற முடியாது என்ற பரீட்சை திணைக்களத்தினுடைய ஒரு அறிவுறுத்தல் இருக்கிறது, ஒரு நிபந்தனை உடனான ஒரு அறிவுறுத்தல் இருக்கிறது. எனவே பரீட்சையை பொறுத்த வரைக்கும் ஒரு பரீட்சையிலே ஒரு மாணவன் குறைந்த புள்ளிகளை பெறுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. லோ மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது காரணம் பரீட்சை தொடர்பான பயம். இரண்டாவது காரணம் ஞாபக மறதி, அல்லது உடல் உள ரீதியான நோய்களுக்கு ஒரு மாணவன் ஆளாகுவது, அல்லது தன்னை சரியாக படுத்திக் கொள்ளாமல் இருப்பது, தன்னை குறைவாக ஒரு மாணவன் கருத்தில் கொள்வது, மெதுவாக அல்லது தெளிவில்லாமல் பரீட்சைக்கான வினாப்பத்திரங்களிலே விடைகளை எழுதுவது. இப்படி உங்களுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதே போன்றுதான் இன்னும் ஒரு காரணம், படிப்பிலே அல்லது எதிர்காலத்திலே இந்த பரீட்சையிலே குறைவான ஊக்கம் இருப்பதும் பரீட்சையிலே குறைந்த புள்ளிகளை பெறுவதற்கான காரணம். எனவே இந்த காரணங்களின் அடிப்படையாக வைத்து நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய பரீட்சையை நாங்கள் வெற்றிகரமாக, இறுதி பரீட்சையை வெற்றிகரமாக நாங்கள் முகம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால், எங்களை தயார்படுத்துவது என்பது, இறுதி பரீட்சையாக தயார்படுத்துவது என்பது மிக மிக முக்கியம். எனவே எங்களுடைய அந்த பரீட்சையை நாங்கள் சரியாக தயார்படுத்திக் கொள்வதற்கு, நான் சொன்ன 2 வகையான தயார்படுத்தல்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது நான் சொல்லுகின்ற மிக முக்கியமான விடயம், உங்களை நீங்கள் ஒருநிலைப்படுத்துவதற்காக, உங்களுடைய மனோநிலையை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக, தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்காக இந்த மாதிரியான விடயங்களை நீங்கள் கை கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான விடயங்களை நீங்கள் கை கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த காலப்பகுதியிலே நான் சொன்ன அந்த ஏற்கனவே சொன்ன மனோநிலைகள் உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம், ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். உங்களை சுற்றி இருக்கின்றவர்களும் அப்படி உங்களை பார்க்க பழக்கி இருப்பார்கள். பரீட்சை என்றால் உங்களுக்கு பயமான ஒரு சூழலை தான் அவர்கள் ஏற்படுத்தி இருப்பார்கள். நீங்கள் கொஞ்சம் சத்தமிட்டு சிரித்தால், அல்லது உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் எங்காவது வெளியில் சென்றால், அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? உனக்கு பரீட்சை இருக்கிறது, நீ என் விளையாடி தர. கொஞ்சம் டிவி பார்த்து பாருங்க, வீட்டை பரீட்சை நெருங்கி இருக்கிற காலப்பகுதியில பரீட்சை எதிர்நோக்கி இருக்கிற நீங்க ஒரு டிவியை பார்த்துட்டால், உங்களோட வீட்டில் இருக்கிறார்கள், உங்களை சுற்றி இருக்கிறார்கள், எக்ஸாம் இருக்கு, நீ டிவி பார்க்கிறாய், நாடகம் பார்க்கிறாய், அல்லது சினிமா பார்க்கிறாய், பாடல் கேட்கிறாய் என்று சொல்லுவார்கள். இது ஏனென்றால் பரீட்சை தொடர்பாக எங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய மனோநிலை அப்படித்தான். பரீட்சை என்பது கஷ்டமானது, பரீட்சை என்பது இலகுவானது அல்ல என்ற மனோநிலை தான் எங்களுடைய பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். உண்மையில் பரீட்சை என்பது கஷ்டமானது அல்ல, பரீட்சை என்பது கஷ்டமானது அல்ல. அந்த பரீட்சைக்கு தோற்றுகின்றவர் தயாராகி இருக்கிறாரா
இல்லையா என்பதை பொறுத்துத்தான் பரீட்சை பயம் அல்லது பயமின்மை என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, பரீட்சை என்பது கஷ்டம் இல்லை. பரீட்சைக்கு தயாராகின்ற நாங்கள், பரீட்சைக்கு தோற்றுகின்ற அந்த அபேட்சகர், அவர் தயாராகாமல் விட்டால்தான் அவர் பரீட்சை தொடர்பான பயத்தை அவர் எதிர்கொள்கிறார். எனவே எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய எல்லா விவகாரங்களிலும் இருந்து இந்த பரீட்சை கால பகுதியிலே எங்களுடைய மனதை நாங்கள் ஒருநிலைப்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த காலப்பகுதியிலே உங்களுக்கு தெரியும், கிரிக்கெட் சுற்று போட்டிகள் நடைபெறுகின்றன. அதே போன்று தேர்தல் காலம் உங்களை வந்து போயிருக்கிறது. அதே போன்று பல உற்சவங்கள், தீபாவளி உற்சவம், ஏனைய உற்சவங்கள் உங்களை வந்து போயிருக்கின்றன. அதே போன்று இந்த இந்த காலப்பகுதி என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பால் கவர்ச்சி கூடிய காலப்பகுதி. எனவே அப்படி இருக்குமாக இருந்தால் நீங்கள் எதில் ஈடுபாடு கொண்டிருக்கிறீர்களோ அந்த எல்லா விடயங்களிலும் இருந்து உங்களை ஒருநிலைப்படுத்தி ஒதுக்கி உங்களை நீங்கள் ஒரு ஃப்ரீயாக ஃபீல் யுவர் ஃப்ரீ மைண்ட் என்று நாங்கள் சொல்லுவோம். உங்களை ஃப்ரீயாக வைத்துக்கொண்டு நீங்கள் படிப்பதற்கு ஆரம்பித்திருக்க வேண்டும். இன்னும் ஒரு விடயம் தான், இரண்டாவது விடயம், இந்த பரீட்சை நெருங்கி இருக்கின்ற இந்த காலப்பகுதி உங்களை நீங்கள் சரியாக ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக உங்களுடைய நோட்ஸ்கள், அது டியூஷன் கிளாஸுக்கு போன நோட்ஸாக இருக்கலாம், பாடசாலையில் இருந்த நோட்ஸாக இருக்கலாம், இவைகள் எல்லாம் நீங்கள் சரியாக ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு கற்பதற்கான ஒரு பாணி இருக்கும். லேர்னிங் ஸ்டைல் என்று நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் எவ்வாறான மல்டிபிள் இன்டெலிஜென்டாகவும் இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கற்றல் பாணி இருக்கும். சத்தம் போட்டு வாசிக்கிறவராக இருப்பீர்கள், மனதுக்குள்ளால் வாசிக்கிறவராக இருப்பீர்கள், அல்லது இன்னுமொரு வாசிப்பதை கேட்கக்கூடியவராக இருப்பீர்கள், அல்லது நீங்கள் படிக்கின்ற போது உங்களுடைய கோப்பிகளிலே, நோட்ஸ் கோப்பிகளிலே ஷார்ட் நோட்ஸ் எடுக்கக்கூடியவராக, அல்லது ஹைலைட் பண்ணக்கூடியவராக, அல்லது புட் நோட் பண்ணக்கூடியவராக, எப்படியாக இருந்தாலும் நீங்கள் எப்படியான கற்றல் பாணி உடையவராக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்வது மிகவும் முக்கியம். இதிலே இன்னும் ஒரு இரண்டாவது விடயம் இருக்கிறது. பரீட்சைக்கான நேர சுசி பொழுது உங்களுடைய கைகளிலே கிடைத்திருக்கிறது. அந்த நேர சுசி ஒரு போட்டோ காப்பி பிரதி எடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய அறையிலே அதனை நீங்கள் ஒட்டி வைக்க வேண்டும். எப்பொழுது உங்களுக்கு பரீட்சை இருக்கின்றன, என்ன பாடம் இருக்கிறது, அதே போன்று என்ன நேரத்திலே அந்த பாடம் இருக்கிறது, காலையிலா மாலையிலா, ரைட், ஒவ்வொரு பாடத்துக்கும் இடையில் இருக்கின்ற இடைவெளிகள் தொடர்பாக நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் இருக்கின்ற பாடத்துக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த காலப்பகுதி தொடர்பாக நீங்கள் அந்த இடைவெளிகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். என்றால் உங்களுக்கு அது படிப்பதற்கு இலகுவாக இருக்கும், தயாராகுவதற்கும் இலகுவாக இருக்கும். அதே போல உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிக்கின்ற அந்த சூழல், அந்த அறை உங்களுக்கு பொருத்தமான, நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் பிளேஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு அந்த அந்த அறைக்குள்ளே நீங்கள் போனால் உங்களுக்கு படிக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வர வரும். அந்த மாதிரியாக இந்த அறைகளை நீங்கள் ஒழுங்குபடுத்தி வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக இந்த காலப்பகுதியிலே மாணவர்கள் விடுகின்ற மிகப்பெரிய தவறு தான், ஒரு பாடத்தை பல நாட்கள் படிப்பார். ஒரு நாள் பூராகவும் ஒரு பாடத்தை படிப்பார். இது ஒரு நீங்கள் படிக்கின்ற அந்த வேகத்தை மட்டுமல்ல, படிக்கின்ற அந்த நிலைமையும் இல்லாமல் ஆக்கிவிடும். என்றால் உங்களுக்கு விளங்கக்கூடிய பாடமாக இருக்கலாம், பிடித்த பாடமாக இருக்கலாம், பிடிக்காத பாடமாக இருக்கலாம், விளங்குவதற்கு கஷ்டமாக இருக்கிற பாடமாக இருக்கலாம். ஒரு பாடத்தை நீண்ட நேரமாக படிக்கின்ற நேரம் உங்களுக்கு ஒரு அலுப்பு அல்லது படிப்பதிலே விருப்பம் இல்லாத ஒரு நிலைமை வரும். அதனாலே தான் நீங்கள் இந்த படிக்கின்ற நேரத்தை குறிப்பாக ஒரு நேர சுசியினூடாக ஒழுங்குபடுத்திக் கொள்வது நல்லது. குறிப்பாக 2 மணித்தியாலம் நீங்கள் படிக்கிறீர்கள் என்றால் அன்புக்குரிய மாணவர்களே, அந்த 2 மணித்தியாலத்தில் ஒவ்வொரு அரை மணித்தியாலத்துக்கு மறுக்காக நீங்கள் ஸ்டார்டிங் சிஸ்டத்துல படிக்கும். நிறுத்தி தொடர்ந்து கற்றல் என்று அதனை சொல்லுவார்கள். அரை மணித்தியாலம் படித்து 10 நிமிடங்கள் நீங்கள் ஓய்வெடுத்து மீண்டும் அரை மணித்தியாலம் படித்து 10 நிமிடங்கள் ஓய்வெடுத்து மீண்டும் அரை மணித்தியாலம் படித்து 10 நிமிடம் ஓய்வெடுத்தால் 1.5 மணித்தியாலம் நீங்கள் படித்திருப்பீர்கள். அரை மணித்தியாலம் ஓய்வெடுத்து இருப்பீர்கள். அப்ப படிக்கிறதுல இருக்கிற விருப்பமும் ஈடுபாடும் கூடியிருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு சோர்வு நிலை ஏற்படாது, படிப்பதிலே ஒரு சோர்வு நிலை ஏற்படாது. அதாவது உங்களுக்கு படிப்பதற்கான அந்த பெஸ்ட் டைம் எதுங்கிறது நீங்க டிசைட் பண்ணணும். உங்களுக்கான அந்த பெஸ்ட் டைம் என்ன, நீங்கள் எந்த நேரம் படித்தால் உங்களுக்கு அந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய மாதிரி உள்ளெடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்கிறத பார்க்கணும். உண்மையிலே உளவியலாளர்கள் சொல்வார்கள், இந்த படிக்கக்கூடிய நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏர்லி மார்னிங், அதே மாதிரி இந்த
ஏர்லி ஈவினிங், இப்பொழுது இருக்கின்ற இந்த நேரம் 6 மணியில இருந்து 10 மணி வரைக்குமான இந்த நேரம். அதே போல காலை 4 மணியில இருந்து 9 மணி வரைக்குமான அந்த நேரம். இந்த நேரம்ங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் டைம், படிக்கிறதுக்கான பெஸ்ட் டைம், ஒரு கோல்டன் டைம் என்று சொல்லுவார்கள். அப்படியான நேரத்தை நீங்கள் உங்களுடைய சுய கற்றலுக்கான நேரமாக ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே நீங்கள் கற்பதை விட, கற்பதென்றால் உங்களுக்கு இன்னும் ஒருவர் கற்பிப்பதை விட நீங்கள் சுயமாக கற்பது என்பதுதான் மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியம். எனவே உங்களுக்கு தெரியும், நீங்கள் எந்த மாதிரியான மல்டிபிள் இன்டெலிஜென்டாக இருந்தாலும், எப்படியான கற்றல் பாணி உள்ளவராக இருந்தாலும், ஞாபகம் என்பது மிக முக்கியம். ஞாபகம் என்பது பல விடயங்களிலே தங்கி இருக்கிறது என்றால், மாணவர்களிடத்திலே இப்படியான நிகழ்வுகள் செய்கின்ற நேரம் மாணவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு மறதி ஏற்படுகிறது என்பதை எல்லா மாணவர்களும் இல்லாவிட்டாலும் அநேகமான மாணவர்கள் சொல்வார்கள், படிக்கின்ற போது மறதி என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, அல்லது மனதை ஒருங்கிணைப்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. படிக்கின்ற போது எங்களுடைய மனநிலைகள் மாறுகின்றன. படிக்க போகின்ற போது இருக்கின்ற மனோநிலையை விட படித்து கொண்டு போகின்ற நேரம் எங்களுடைய மனநிலைகளிலே மாற்றங்கள் வருகின்றன. போதும் அல்லது விளங்காத நிலைமை மாதிரி, அல்லது உள்ளெடுக்க முடியாத நிலை மாதிரி நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லுகின்ற மாணவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய மாணவர்களே, நீங்கள் ஒரு விடயத்தை வாசிக்கின்ற போது அது உங்களுடைய மூளையில் ஒரு 10% அது ஞாபக பகுதிக்கு சென்று ஞாபகப்படுத்தப்படுகிறது. நீங்கள் ஒரு விடயத்தை கேட்கின்ற போது அது 20% உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் ஒரு விடயத்தை பார்க்கின்ற போது அது 30% ஞாபகம் இருக்கும். நீங்கள் ஒரு விடயத்தை பார்த்து கேட்கின்ற போது அது 50% ஞாபகம் இருக்கும். நீங்கள் ஒரு விடயத்தை மற்றவர்களோடு கலந்துரையாடுவதன் ஊடாக உங்களுக்கு ஒரு விடயம் 70% ஞாபகம் இருக்கும். நீங்கள் ஒரு விடயத்தை உங்களுடைய அனுபவத்துக்கு, உங்களுடைய சொந்த அனுபவத்துக்கு கொண்டு வருகின்ற நேரம் அது 80%, அதாவது செய்து பார்க்கின்ற நேரம், ஒரு விடயத்தை பார்த்து கேட்டு சொல்லி செய்து பார்க்கின்ற நேரம் அது 80% இருக்கும். அதே போலதான் ஒரு விடயத்தை நீங்கள் இன்னும் ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கின்ற நேரம், ரைட், உங்களுடைய பரிசோதனைக்குட்படுத்தி உங்களுடைய அனுபவத்துக்கு அதனை எடுத்து இன்னும் ஒருவருக்கு நீங்கள் அதை எத்தி வைக்கின்ற நேரம் அல்லது கற்றுக் கொடுக்கின்ற நேரம் அது 95% இருக்கும் என்று வில்லியம் கிளேஷர் என்ற உளவியலாளர் சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இந்த மாதிரியான இந்த கூம்பின் அடிப்படையிலே தான் ஞாபக பகுதி என்பது கட்டி எழுப்பப்படுகிறது. ரிவிஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும், மீட்டல் வழிமுறையை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே பாப்புலரான மிகவும் ஜனரஞ்சகமான 5 மீட்டல் பகுதிகள் இருக்கின்றன. குறிப்பாக ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிக்கின்ற முறை, அல்லது ஃப்ளஷ் கார்ட் சிஸ்டம், மின் அட்டைகள் என்று நாங்கள் சொல்லுவோம், அல்லது டிஸ்கஷன் மாடல் என்று நாங்கள் சொல்லுவோம், கலந்துரையாடல். அதே போலதான் குரூப் டீச்சிங், செல்ஃப் டீச்சிங் என்று நாங்கள் சொல்லுவோம். அதே போல ஃபார்முலேட்டட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சிஸ்டம் என்று நாங்கள் சொல்றது, கேள்வி பதில் முறையினூடாக கற்றல். இதில் உங்களுக்கு எந்த முறை எஃபெக்டிவாக இருக்குதோ, அல்லது வினைத்திறனாகவோ அல்லது விளைத்திறனாக இருக்கிறதோ அந்த முறையை நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த ஒவ்வொரு முறைகளையும் இப்பொழுது விளங்கப்படுத்தக்கூடிய நேரம் இது அல்ல. ஆனால் உங்களுக்கு எது இதில் பெஸ்டா ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அப்படி ஒரு முறையை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவது என்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 9 hours செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க, மேக்சிமம் 12 hours. நாளினுடைய அரைவாசி பகுதியை நீங்கள் உங்களுடைய சுய கற்றலுக்காக ஒதுக்கினால்தான் நீங்கள் இந்த இறுதி பரீட்சையிலே வெற்றி அடைய முடியும் என்பதை உங்களுடைய மனதிலே நீங்கள் உறுத்திக் கொள்ள வேண்டும். உண்மையில் இந்த படிக்கின்ற அமர்வுகளை திட்டமிடுவதிலே உலக அளவிலே பெரும்பாலானவர்களுக்கு 2 அமர்வுகள் வெற்றி அளித்திருக்கிறது. ஒரு சாத்தியமான வழிமுறையாக அவர்கள் கையாண்டு இருக்கிறார்கள். காலை அமர்வாக இருக்கலாம், அல்லது மதிய நேர அமர்வாக இருக்கலாம், மாலை அமர்வாக இருக்கலாம். இந்த அமர்வுகளிலே உங்களுக்கு எந்த நேரங்களிலே நீங்கள் மீட்டலை செய்ய வேண்டும், எந்த நேரங்களிலே நீங்கள் ஃப்ரீயாக இருக்க வேண்டும், நீங்கள் எந்த நேரம் ஓய்வு எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக உளவியலாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே காலையிலே அதிகாலையில் எழுந்து படிப்பது என்பது சாதாரண நேரத்தில் படிப்பதை விட 15% உங்களுக்கு மேலதிகமான ஞாபகத்தை அது கொண்டு வரும் என்பதை மாணவர்கள் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய மனதிலே நீங்கள் கொண்டு வரணும். எனவே உங்களுடைய நேர காலத்துக்கு நீங்கள் எழும்பி படிப்பது என்பது மிக மிக முக்கியமானது. குறிப்பாக இந்த பரீட்சை நெருங்கி இருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே மாணவர்கள் இரவு அதிகமாக விழித்திருந்து படிக்கின்ற ஒரு மோசமான நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு ஆபத்தான நிலைமை. அன்புக்குரிய மாணவர்களே, உங்களுடைய ஞாபகம் என்பது
நீங்கள் எந்த அளவு தூரம் ஆரோக்கியமான தூக்கத்தை கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவு தூரம் தான் உங்களுடைய ஞாபகம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரணமான ஆப்டிமிஸ்டான ஸ்லீப்பிங் டைம் பொறுத்த வரைக்கும் 6 to 8 hours ஒரு மாணவன், ஒரு மனிதன் தூங்க வேண்டும். தூங்க வேண்டும். அப்படி தூங்காமல் விட்டால் அது அவருடைய ஞாபகத்துக்கு பிரச்சனையாக மாறும். அதே மாதிரி அவர் சாப்பிடுகின்ற சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடுகளை, அவருடைய பொதுவான ஆரோக்கியத்துக்கு தாக்கம் செலுத்தாத உணவுகளை அவர் சாப்பிட வேண்டும். இந்த காலப்பகுதியிலே நீங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு உங்களுடைய தூக்கத்தை பற்றி நான் இப்பொழுது சொல்ல இருக்கின்றேன். அதிலே குறிப்பாக நீங்கள் காலை சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறது, கூட தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் ஆபத்தான விஷயங்கள். உண்மையில் இங்கே இந்த காலப்பகுதியிலே அதிகமான மாணவர்கள் அந்த கடந்த கால வினாக்களை செய்து பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக உங்களுடைய பரீட்சையை பொறுத்த வரைக்கும் பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 வினாக்களை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள். இந்த பகுதி 1 வினாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக வினாக்களை செய்து பார்ப்பீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விடயமாக இருக்க மாட்டாது. அதே மாதிரி 5 வருட கால பாஸ் பேப்பரை நீங்க செய்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கட்டுரை வினாக்கள், எஸ்ஏ கேள்வியிலையும் உங்களுக்கு கஷ்டம் இருக்க மாட்டாது. காரணம் என்னவென்றால் ஒரு வினாபத்திரம் கட்டமைக்கப்படுகின்ற போது குறிப்பாக 40 வீதமான வினாக்களை கடந்த கால வினாக்களில் இருந்து தெரிவு செய்வார்கள். எனவே புதிய வினாக்கள் இருப்பதை போல கடந்த வினாக்களை தழுவி வருகின்ற வினாக்கள் 40 வீதமான கேள்விகள் இருக்கும். எனவே நீங்கள் அதனையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். உங்களுடைய படிக்கின்ற அறை எப்படி இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். நீங்கள் படிக்கின்ற போது இருக்கின்ற அந்த இருப்பு முறை, சிட்டிங் ஸ்டைல்ங்கிறது ஆக முக்கியம். நீண்ட நேரம் இப்பொழுது உட்கார்ந்து படிக்க போவீர்கள். எனவே நீங்கள் படிக்கிற நேரம் முன் சாய்ந்தோ அல்லது பின் சாய்ந்தோ அல்லது வேறு ஒழுங்குல நீங்கள் படிக்காமல் உங்களுடைய கால் பாதங்களை நிலத்திலே பதிய வைக்கக்கூடிய மாதிரி இருந்து நீங்கள் படிக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு படிக்க எடுத்தால் தூக்கம்தான் வரும் அல்லது ஒரு லேசி, சோர்வு வரக்கூடிய நிலைமையும் இருக்கிறது. எனவே அப்படி இல்லாமல் உங்களுடைய படிப்பதற்கு நீங்கள் உட்காருகின்ற முறை என்பது முக்கியம். உதாரணமாக ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு ஆள் ஊஞ்சல் ஆடி ஆடி படிக்கிறார் என்றால் அவருடைய பரீட்சை மண்டபத்திலே அவருக்கு ஒரு ஊஞ்சல் போட்டு கொடுக்க வேண்டும். அவர் ஊஞ்சல் இருந்தால்தான் அவருக்கு ஞாபகம் வரும். எனவே நீங்கள் எப்படி பரீட்சை மண்டபத்திலே பரீட்சை எழுதுவதற்கு உட்கார போகிறீர்களோ அதே மாதிரி தான் உங்கள் வீடுகளிலிருந்து நீங்கள் படிக்க வேண்டும். ஒரு ஆள் படுத்துக்கொண்டு படிக்கிறார் என்றால் அவருக்கு பரீட்சை மண்டபத்தில் பெட் போட்டு கொடுத்தாதான் அவருக்கு ஞாபகம் வரும். எனவே நீங்கள் எப்படி உங்களை பரீட்சைக்காக தயார்படுத்தக்கார இருப்பு நிலையில் இருக்கிறீர்களோ அந்த இருப்பு நிலை தான் உங்களுடைய பரீட்சை மண்டபத்திலே இருக்க வேண்டும். அல்லது பரீட்சை மண்டபத்திலே இருக்கிறதை போலதான் நீங்கள் ஏனைய நேரங்களிலே இருந்து படிக்க வேண்டும். இது ஒரு உளவியல் ரீதியான மிக முக்கியமான ஒரு விடயம். நான் சொன்ன இந்த சாப்பாடை பொறுத்த வரைக்கும் காலை சாப்பாடு என்பது கட்டாயம். அதிகமாக பசியோடவோ சாப்பிடவோ அதிகமாக சாப்பிடவோ இருக்கக்கூடாது. மாதிரி இந்த காலப்பகுதியிலே உங்களுடைய ஞாபகத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய சாப்பாடுகளை நீங்கள் சாப்பிடணும். இந்த நட்ஸ், விதை உணவு வகைகள், அதே மாதிரி உங்களுக்கு ஃபைபரான, அதே மாதிரி இந்த அயன், அதே போல் உங்களுக்கு தெரியும் அன்புக்குரிய மாணவர்களே இந்த வெஜிடபிள்ஸ், இந்த மரக்கறி, அதே மாதிரி உங்களுடைய மூளையில் இருக்கின்ற ஞாபகப்படுத்தல் களங்களை ஊக்குவிக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் இந்த நன்னீர் நிலைகளில் உற்பத்தி செய்யப்படுகின்ற மீன்கள். உங்களுக்கு தெரியும் கடல் நீரில் உற்பத்தி செய்யப்படுகின்ற மீன்கள் என்பது உங்களுடைய உடம்பிலே இருக்கின்ற மேலதிகமான கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டதுதான் இந்த கடல் நீரிலே உற்பத்தி ஆகின்ற மீன்கள். ஆனால் நன்னீர் நிலைகளில் உற்பத்தி செய்யப்படுகின்ற மீன்களுடைய தன்மை என்னவென்றால் இந்த மூளையில் இருக்கின்ற ஞாபகத்துக்கு பங்களிக்கக்கூடிய இந்த நியூரான்ஸ்களை அதிகமாக சுரக்கக்கூடிய தன்மையை அது கொண்டிருக்கும். எனவே இந்த காலப்பகுதியிலே நீங்கள் இப்படியான சாப்பாடுகளை, பல வகைகள், பச்சையான கீரை வகைகள், விதை உணவு சார்ந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடவும். கட்டாயம் எண்ணெயிலே பொறிக்கப்பட்ட சாப்பாடுகள், மாப்பொருள் உற்பத்தி செய்யப்பட்ட சாப்பாடுகள், பேக்கரி சாப்பாடுகள், பேக்கெட் பண்ணப்பட்ட பானங்கள், சாப்பாடுகளை நீங்கள் சாப்பிடுவதில் தவிர்த்து கொள்ள வேண்டும். என்றால் இந்த நீண்ட நேரம் படிக்கிற பிள்ளை என்பதனால் எங்களுடைய பெற்றோர் இந்த பைட்ஸுகளை கொண்டு வந்து தருவாங்க. அது ஆபத்தான விஷயம். அவற்றை நீங்கள் உள்ளெடுக்க கூடாது. அது உங்களுக்கு வேற பக்க விளைவுகளை கொண்டு வரும். அதே மாதிரி தான் இந்த தூக்கம். நான் 3 விடயங்களை நான் சொல்லுது, ஈட் வெல், ஸ்லீப் வெல், சிட் வெல் என்று நான் சொல்வேன். இப்பொழுது சிட்டிங்கை பற்றி சொன்னேன், அதே மாதிரி சாப்பாட்டை பற்றி சொன்னேன். 3வது ஸ்லீப் வெல். நீங்கள் சாப்பிடு இந்த தூங்குகின்ற தூக்கம் 6 தொடக்கம் 8 மணித்தியாலம் என்று சொன்னேன். இரவில் ஏர்லியாக தூங்கி 10 மணிக்கு தூங்கி நீங்கள் 2 மணிக்கு தாராளமாக எழும்பி படிக்கலாம்.
தாராளமாக எழும்பி படிக்கலாம். படிக்கிறதுக்கு முன்னால ஒரு ஃபுல் கிளாஸ் வாட்டர் குடிக்கணும். எலும்பு உடனே பிரஷ் பண்ணிக்கு வந்து இன்னும் ஒரு ஃபுல் கிளாஸ் வாட்டர் குடிக்கணும். அது சுடுதண்ணியாகவோ குளிர்ந்த நீராகவோ இருக்க தவிர சாதாரணமான நீர் போதுமானது என்பதையும் நீங்க கவனத்தில் கொள்ளணும். அதே போல உங்களுக்கு தெரியும், இந்த பரீட்சைக்கு முந்தின நாள் நீங்க நன்றாக தூங்குறது, இறை வழிபாட்டில் ஈடுபடுறது, பரீட்சைக்கு தேவையான சுருக்க குறிப்புகள் எடுத்திருந்தால், நான் ஏற்கனவே போட்ட 5 மீட்டல் வழிமுறைகள்ல ஏதாலும் ஒரு மீட்டல் வழிமுறையை உங்களுக்கு கை கொள்ள முடியுமா இருந்தால், அப்படி இருக்கிறதுல மிக முக்கியமான ஒரு எஃபெக்டிவான சிஸ்டம் தான் இந்த ஷார்ட் நோட் சிஸ்டம். எனவே சுருக்க குறிப்புகளை மூட்டிக் கொள்றது, கொஞ்சமாக படிச்சிருந்தாலும் நிறைய படிச்சிருந்தாலும் திருப்தி காண்றது, புதிதாக கற்காமல் இருக்கிறது, பசியோடவோ அதிகமாக சாப்பிடவோ கூடாது. அதே மாதிரி நன்றாக இந்த மலம் சலங்களை கழிச்சு கொள்வது நல்லது. இந்த பரீட்சைக்கு முந்தின நாள் நாங்கள் இந்த மாதிரியான விடயங்களை கை கொள்வோம். பரீட்சைக்கு செல்றதுக்கு முன்னால் இருக்கிற பொருட்கள் உங்களுக்கு தெரியும். உங்களோட அட்மிஷன் கார்டு, உங்களோட அடையாள அட்டை, அடையாளப்படுத்துறதுக்கு தேவையான அடையாள அட்டை. அதே மாதிரி நீங்க பரீட்சைக்கு அணிந்து செல்லுகின்ற ஆடை வந்து ஒரு தளர்வான ஆடையாக இருக்க வேண்டும். இறுக்கமான ஆடைகளாக இல்லாமல் ஒரு தளர்வான ஆடைகளாக, ஒரு பிளெக்சிபிளான ஒரு ஆடையாக இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கணும். பரீட்சைக்கு போறதுக்கு முந்தின நேரத்துல வந்து நீங்க கூட பரீட்சை தொடர்பாக கலந்துரையாடவோ அல்லது டென்ஷனாவோ கூடாது. பரீட்சையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பரீட்சை மண்டபம்ங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், இது வெளிநாட்டில் இருக்கிற பரீட்சை மண்டபங்கள் 3 ஈச்சம்பழம் வைத்திருக்கிறார்கள், சம்சம் வாட்டர் வைத்திருக்கிறார்கள், பபிள் கம் வைத்திருக்கிறார்கள், சாக்லேட் வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இப்படியான பரீட்சை மண்டபம் இலங்கை பரீட்சை திணைக்களத்திலே மட்டும்தான் இருக்கிறது, இலங்கையிலே. ரைட், உங்களுக்கு எப்படி நிறம் பூசி இருக்கிறார்கள் என்று பாருங்கள் அந்த மேசைக்கு. இலங்கையினுடைய திணைக்களத்தில் இருக்கின்ற இந்த பரீட்சை மண்டபத்தில் இந்த ஒத்த பரீட்சை மண்டபங்கள் இருக்கின்றன. ஆனால் பாடசாலை பரீட்சை மண்டபங்கள் இப்படி இருக்க மாட்டாது. இருந்தாலும் நீங்கள் பரீட்சைக்கு செல்கின்ற போது ஒரு தண்ணி போட்டில் கொண்டு போறது நல்ல. 7 மண்டால் ஒரு 3 ஈச்சம்பழம் சாப்பிட்டு போங்க. உங்களுக்கு தெரியும், சிவப்பாக இருக்கின்ற பழங்கள் என்ன செய்யும் என்று சொல்லி, அயன் கூடின பழங்கள் தான் சிவப்பாக இருக்கும். அதாவது இரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய பழங்களாகத்தான் இந்த சிவப்பு நிற பழங்கள் இருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஈச்சம்பழம் என்கிற டேட்ஸ் வந்து அப்படியான ஒரு தன்மையை கொண்டது. அதே மாதிரி தான் மாதுளம் பழமும் அல்லது திராட்சை பழமும் அப்படித்தான். எனவே தண்ணி ஒரு பாட்டில் கொண்டு போறது, ஈச்சம்பழம் சாப்பிட்டு போறது அல்லது பிளாக் சாக்லேட்னு சொல்லுவோம், அது சாப்பிட்டு போறதும் உங்களுக்கு நன்றாக இருக்கும். இப்போ எக்ஸாம் ஹாலில் இது தர மாட்டாங்க, நாங்கள் தான் ஏற்கனவே சாப்பிட்டு போட்டு போகணும். பரீட்சை மண்டபத்துக்கு ஒரு அரை மணித்தியால முன்னால நீங்கள் சென்று நீங்கள் பரீட்சை எழுதுவதற்கு அமரக்கூடிய அந்த மேசை ஆடக்கூடிய மேசையாக இருக்கும் அல்லது பாடக்கூடிய மேசையாக இருக்கும். அந்த மேசைகளை நீங்க மேற்பார்வையாளர்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து உங்களுடைய கதிரை மேசைகளை நிலைப்படுத்திக் கொள்வது முக்கியம். குறிப்பாக உங்களுக்கு டென்ஷன் ஏற்படுத்தக்கூடிய நீங்க கொண்டு போற சில ஷார்ட் நோட்ஸ்களை தவறுதெல்லாம் உங்களோட பொக்கெட்ல கொண்டு போயிடுவீங்க. அப்படி இருந்தால் அதுகளை பரீட்சை மண்டபத்துக்கு வெளியில வைக்கிறது, உங்களோட பேக்ஸ், உங்களோட நோட்ஸ் புக்ஸ் அதுகளை வெளியில வைக்கிறது, நிதானமாக அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுறது. அதே போல வினாத்தாள் உங்களுக்கு கிடைச்சோன்னா வினாத்தாளை சரியாக ஒழுங்குபடுத்தி எல்லா பக்கமும் அச்சிடப்பட்டிருக்கான்னு பார்த்து, ரைட், விடைத்தாள் உங்களுக்கு ஏற்கனவே தருவாங்க. வினாத்தாள் தாரத்துக்கு முந்தி விடைத்தாள் உங்களுடைய மேசையில வைக்கப்பட்டிருக்கும். அந்த விடைத்தாள் எடுத்து உங்களுடைய பெயர், உங்களுடைய பாடம் நான் அதில் காட்டுவேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, இதான் உங்களோட விடை பத்திரத்தினுடைய முன் பக்கம். இதுல உங்களோட சுட்டன் எழுதுவீங்க, எந்த ஆண்டு பரீட்சை எழுதுறன்னு எழுதுவீங்க, பாடத்துல எண்ணு எழுதுவீங்க, பாடத்தை எழுதுவீங்க. அதே மாதிரி வந்து உங்களோட மேற்பார்வையாளர் ஒப்பம் இதுல இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். அதே மாதிரி வந்து உங்களோட எத்தனை பக்கங்கள் எழுதி இருக்கிறங்கிறது கடைசியாகத்தான் நீங்க எழுதுவீங்க. இந்த கீழே உள்ள பகுதிகள் நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் நீங்க நன்றாக கவனித்துக் கொள்ளணும். அதே மாதிரி உங்களோட பரீட்சை அனுமதி அட்டையை கொடுத்து நீங்க சிற்றொப்பம் எடுக்கணும் உங்களோட மேற்பார்வையாளர்கிட்ட. அவர் தந்ததுக்கு பிறகு அல்லது நீங்க சிற்றொப்பம் வச்சு கொடுத்ததுக்கு பிறகு அவர் அதுல ஒப்பமிட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட வினாத்தாளை நீங்க முழுமையா ஒழுங்குபடுத்தி அச்சிடப்பட்டிருக்கான்னு பார்த்து அதுல இருக்கிற அறிவுறுத்தல்களை நீங்க கட்டாயம் பிள்ளைகள் வாசிக்கணும். முதலாம் கேள்வி கட்டாய கேள்வியாக இருக்கும். அதே மாதிரி வந்து தெரிவு வினாக்கள் இருக்கும். 5 கேள்வியில 3 தெரிவு செய்யுங்க இருக்கும், அல்லது 8 கேள்வியில 5 தெரிவு செய்யுங்க இருக்கும். கட்டாய வினாக்கள் இருக்கும். இதுகளை நீங்க கட்டாயம் டென்ஷன் இல்லாம நீங்க அந்த வினாக்களை கட்டாயம் வாசிக்கும்.
ரைட், அந்த அறிவுறுத்தல்களை வாசிக்கணும். அவசரப்பட தேவையில்லை. நேரத்தை நீங்க சரியாக முகாமை செய்து 8 கேள்விகள் என்றால் அல்லது 6 கேள்விகள் என்றால் 5 கேள்விகள் என்றால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கிற நேரத்தை நீங்க மிகவும் அருமையான முறையில திட்டமிட்டு முகாமைத்துவம் செய்து அந்த கேள்விகளுக்கு விடையளிக்க பாருங்க. உரிய நேரங்கள் முடிகிற நேரம் அந்த கேள்விக்கான விடை எழுதுறதை நிறுத்தி கொள்ளுங்க. அடுத்த புதிய கேள்விகள் ஆரம்பிக்கிற நேரம் புதிய பக்கங்களுக்கு போகுங்க. ரைட், இலகுவான வினாக்களுக்கு முதலாவது விடையளிக்க பாருங்க. கட்டாய கேள்வி இருந்தாலும் இலகுவான கேள்வி உங்களுக்கு இருக்கும் என்றால் அந்த கேள்வியை நீங்க முதலாவது எழுதி கொள்ளுங்க. அன்புக்குரிய மாணவர்களே, நீங்கள் வினாக்களை வாசிக்கின்ற போது உங்களுக்கு விடை உங்களுடைய மூளையிலே பிளிங்கா, அது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பரை வாங்கி அதுல நீங்க என்ன செய்யுங்கள் என்றால் உங்களுடைய அந்த கேள்விகளை வாசிக்கிற நேரம் உங்களுக்கு அது தொடர்பாக வருகின்ற வினாக்களுக்கான விடைகளை ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து வச்சுக்கொண்டுதான் மீண்டும் நீங்க என்னால் ஒவ்வொரு கேள்வியையும் வாசிச்சு கொண்டு போற நேரம், எந்த கேள்வியை செய்ய வேணும் செய்யக்கூடாதுன்னு வாசிக்கிறது தெரிவு செய்யற நேரம் எங்களுக்கு அந்த கேள்வியை வாசிக்கக்குள்ளேயே விடைகள் பிளிங்க் ஆகும். அந்த விடைகளை நீங்க ஷார்ட் நோட்ஸ் எடுத்துட்டு பிறகு நீங்க செலக்ட் பண்ணுங்க எந்த கேள்வியை செய்யலாம், எது எனக்கு இலகுவாக இருக்கு. இப்ப அதுல தொகுதி கேள்விகளுக்கும் பகுதி கேள்விகளுக்கும் இந்த கட்டுரை வினாக்கள் அந்த நீங்க கவனமாக இருக்கணும். இந்த பகுதி கேள்விகள் ஆனா அவன ஈனா கேள்வி அல்லது 1 2 ABC கேள்விகளை செய்யறதை விட ஒரு தொகுதியாக இருக்கிற கேள்வியை செய்யறது உங்களுக்கு புள்ளிகளை கூட பெற்றுத்தரும். ஒத்த கேள்வி முழு கேள்விக்கான விடை அளிக்கிறது. இப்ப நீங்க கடும் கவனமாக இருக்கணும். வினாக்களை தெரிவு செய்யற நேரம் மிக கவனமாக இருக்கணும். ரைட், மிக கவனமாக இருக்கணும். அதுல ஏதாவது உங்களுக்கு சங்கடங்கள் கஷ்டங்கள் இருந்தால் என்னைட்ட இப்ப நீங்க கேள்வியா கேட்கலாம். பரீட்சை முடிஞ்சதுக்கு பிறகு அன்புக்குரிய மாணவர்களே, சில நபர்கள் வெளியில கேட்பாங்க, எத்தனை கேள்விக்கு விட அழிச்சா, இதுக்கு அழிச்சா இல்லையா, இதுக்கு எழுதலையா, இதுக்கு செய்தீங்களா அல்லது இதுக்கு விட இதுதான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தயவு செய்து அப்படி டிஸ்கஸ் பண்றதை தவிர்த்து கொள்ளுங்க. அப்படியான ஆக்களை கண்டா ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க என்றால் அப்படி நீங்க அவங்களோட டிஸ்கஸ் பண்ற நேரம் நீங்க ஒரு பிழையான விடைய அழிச்சிட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்றது அது பிள்ளை என்று தெரிய வந்தது என்றால் நீங்க கவலைப்படுவீங்க, சங்கடப்படுவீங்க. ஐயோ, எனக்கு கிடைக்கிற மார்க்ஸ் கிடைக்காது என்றால் உங்களுக்கு மறுநாளைக்கு அல்லது மாலையில அல்லது அடுத்த நாள் காலையில உங்களுக்கு இன்னும் ஒரு பரீட்சை இருக்கு. இப்ப நீங்க மனமுடைஞ்சு போனீங்கள் என்றால் அடுத்த பரீட்சைக்கு உங்களால சரியாக தோற்ற முடியாத ஒரு மனோநிலை ஏற்படும். எனவே கடும் கவனமாக இருந்து இந்த பரீட்சையை நீங்க தோற்றணும். ஒரு இறுதி பரீட்சை மிக முக்கியமான பரீட்சை. 4.5 லட்சம் பேர் எழுதி ஒரு 40,000 பேர் 38,000 பேர் தான் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்வாங்க. இலங்கையில் இருக்கின்ற போட்டி பரீட்சையிலே மிக போட்டித்தன்மையான ஒரு பரீட்சை தான் நீங்கள் தோற்று போகின்ற இந்த கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை. எனவே கவனமாக திட்டமிட்டு இலக்கு நோக்கி ஒரு பயணமாகத்தான் இந்த பரீட்சை இருக்கணும். என்றால் நீங்கள் டாக்டராக, இன்ஜினியராக, அக்கவுண்டனாக என்ன இலக்க வைத்திருந்தாலும் அது இந்த பரீட்சையினூடாகத்தான் சாத்தியப்பட போகிறது என்கிறத நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க. எனவே இன்னும் ஒரு சந்திப்போம். பரீட்சை முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட எதிர்காலத்துக்கான வழிகாட்டல்கள்ல உங்களை சந்திப்போம்னு கேட்டு நீங்க எல்லாரும் அடுத்த அமர்வுல எங்களோட ஜாயின் பண்ணணும். நிறைய பேர் கேள்விகளை கேட்டிருக்கிறீங்க. இந்த கேள்விகள் எல்லாம் தொகுத்து இணைட்டு தந்தேன் என்றால் நான் பிறகு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இந்த கேள்விகளுக்கான பதிலை நான் வழங்கி வைக்கிறேன் என்று கேட்டு இந்த அமர்வை நான் முடிச்சு கொள்றேன். இந்த அமர்வை ஏற்பாடு செய்த IES கேம்பஸ் அதோட இயக்குனர், அதே மாதிரி அதோட முகாமைத்துவ குழு எல்லோருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு பிரயோசனமான ஒரு அமர்வை ஏற்பாடு செய்வதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.